வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைய பதிவு நாம் தொழில் சார்ந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். தொழில் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. காரணம், வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கப்பெறவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசு துறை சார்ந்த வேலை என்பது இளைஞர்கள் எதிர்பார்த்து விரக்திக்கு கூட சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு இன்று அரசு துறை வேலை வாய்ப்பு என்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. இப்படி வேலையில்லா நிலையை பார்த்த இளைஞர்கள், நாம் ஏன் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய நிலைக்கு போக வேண்டும்? ஏதோ ஒரு தொழில் அமைத்துக்கொண்டு கை நீட்டி சம்பளம் கொடுக்கலாம் என்ற மனோநிலைக்கு இளைஞர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம் நாம் கௌரி ஆன்மீக சேனலின் வாயிலாக. காரணம், ஒரு மனிதன் தொழில் தொடங்கும் பொழுது அவன் தற்சார்பு என்னும் நிலையை அடைகிறான். அவனே முதலாளி, அவனே தொழிலாளி. அவனை நம்பி 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேர்களுக்கு அவன் படியளக்கிறான். இப்படி இது போன்ற ஒரு தற்சார்பு நிலையை தரக்கூடியதுதான் தொழில். சரி, இந்த தொழில் ஜோதிட ரீதியாக எப்படி அமைத்து கொள்ள முடியும்? ஜோதிட ரீதியாக அமைத்து கொள்ளக்கூடிய தொழில் முறை சிறப்பாக இருக்குமா? எனக்கு என்ன தொழில் செய்யலாம்? நான் செய்யக்கூடிய தொழில் பல மடங்கு விருத்தி பெற என்ன செய்யலாம்? நான் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அல்லது கிளைகள் அதிகமாக பெருக்கிக் கொள்ள என்ன செய்யலாம்? நஷ்டம் வராமல் நான் தொழில் அமைத்து கொள்ள என்ன செய்யலாம்? இப்படி இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் இந்த பதிவில் பதில் உள்ளது. மிக சிறப்பான பதிவு. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆலய பணிகள், தொண்டுகள் என்று சொல்லக்கூடிய வேள்விகள், ஹோமம் வளர்ப்பது, சில கைங்கரியங்கள், இவைகளும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நீங்கள் சொன்னது போல் எல்லோரிடத்திலும் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, தொழில் என்பது ஒவ்வொருவரும் நாம் தொழில் அமைத்து கொண்டோம், சிறப்பாக வந்து விடுவோம், முன்னேறி விடுவோம் என்ற மனோநிலையில்தான் ஒவ்வொருத்தரும் தொழிலை தொடங்குகிறார்கள். ஆனால் அது பலருக்கு கை தருகிறது, சிலருக்கு கை விட்டு விடுகிறது. காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர்களின் கிரக நிலைகள்தான் அதற்கு காரணம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை அறியாதவர்கள் சொல்வார்கள், அவருக்கு அனுபவம் இல்லை, அவர்களுக்கு புத்திசாலித்தனம் போராது, பேச்சு திறமை இல்லை, இது போன்ற அவரவர்களுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை போட்டு அவர்களை சொல்வார். அவர் மன கஷ்டத்துடன் அவர் இருப்பார், அந்த தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தவர்.
நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டீர்கள் என்றால், உடனே உங்களது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஓர் சிறந்த ஜோதிடரிடம் நாடுங்கள். அவரிடம் சென்று, "நான் தொழில் தொடங்க உள்ளேன். எனக்கு என்ன தொழில் வரும்? என்னுடைய பிராப்தத்தில் என்ன தொழில் நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது? அந்த தொழிலில் நான் சிறப்பாக இயங்கி வெற்றியை நாட்டுவேனா? அல்லது அந்த தொழில் எனக்கு அமையாதா?" என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டீர்கள் என்றால், உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அவர் சொல்லிவிடுவார். நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டீர்கள் என்றால், முதலில் அவர்கள் ஜாதகத்தை வாங்கியதும், அவர்கள் ஜாதகத்தை நான் ஆய்வு செய்யக்கூடிய நிலை என்னவென்று கேட்டீர்களானால், நீங்கள் வேலை செய்யக்கூடியவரா? அல்லது வேலை வாங்கக்கூடியவரா? அதாவது அடுத்தவரிடத்தில் நீங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவரா? அல்லது அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவரா? முதலாளியாக இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது தொழிலாளியாக இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதா? என்பதை பற்றி தான் முதலில் ஆய்வு செய்வேன். அப்பொழுதுதான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும். உங்களது பிராப்தம் வேலை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தவரிடத்தில் கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய பிராப்தம் இருந்தது. ஆனால் நீங்கள் ஆசைப்படுவதோ தொழிலை துவங்க வேண்டும், நான் தொழிலதிபராக ஆக வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், தொழில் துவங்குங்கள், செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டோம் என்றால், ஆனால் உங்கள் பிராப்தத்தில் நீங்கள் அடுத்தவரிடத்தில் தான் வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. பிராப்தம் அப்படித்தான் வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்று இருந்துவிட்டால், நீங்கள் அந்த தொழிலை துவங்கி அதை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நஷ்டத்திலோ அல்லது அந்த தொழிலில் நீங்கள் நாட்டம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு செல்வதோ அல்லது அடுத்தவரிடம் வேலைக்கு செல்வதோ இது போன்ற நிலை கட்டாயம் நடக்கும். எனவேதான் முதலில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வேலைக்காரரா அல்லது வேலை கொடுப்பவரா என்பதை முதலில் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தொழில் தொடங்க முடியாது. அவரவர்களுக்கு பிராப்தம் இருக்கும். 10ஆம் பாவகம் என்பது தொழில். ஒருவருக்கு 10ஆம் பாவகம் லக்னத்தோடு தொடர்பு பெற்றால் அவர் தொழிலதிபராக ஆகார். 6ஆம் பாவகம் என்பது வேலை. லக்னாதிபதி ஒருவர் 6ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் அவர் அடுத்தவரிடத்தில் வேலை செய்வார். இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது. எனவே முதலில் நீங்கள் அதை தெரிந்து கொண்டுதான் தொழில் தொடங்க வேண்டும். சரி, அப்படி நீங்கள் தொடங்கும் தொழில் எது போன்ற தொழிலாக இருக்க வேண்டும்? அது ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக சொல்ல முடியும். உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் 10ஆம் அதிபதியோடு எந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கோ அல்லது 10ஆம் அதிபதி யாரோ அவர்களின் தொழிலை நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் கட்டாயம் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் உங்கள் பிராப்தமும் கூட. எனவே நீங்கள் தொழில் செய்வது உதாரணத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு, சனி இணைந்திருந்தால் அவர்கள் அரசு துறையில் அரசு சார்ந்த வேலையில் கான்ட்ராக்ட் எடுப்பதுவோ அல்லது அரசு சார்ந்த ஒரு தொழிலை அமைத்துக் கொள்வது அவர்களுக்கு சிறப்பை தரும். அதுவே புதனும் தொடர்பில் இருந்தால் நகை, ஆபரணம், தங்கம் என்று சொல்லக்கூடிய ஜுவல்லரி இவையெல்லாம் வைத்து வியாபார ரீதியாக பெரிய தொழிலதிபராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அவருக்கு பிரகாசமாக இருக்கும். இப்படித்தான் 10ஆம் பாவகத்திற்கு எந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கிறதோ அந்த கிரகங்கள் லக்னாதிபதியோடு தொடர்பு பெற வேண்டும். எந்த காரியத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் லக்னம் சிறப்பாக இருக்க வேண்டும். லக்னம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் அது உங்களுக்கு பலிதமாகும். நீங்கள் பலன் பெறுவீர்கள், நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள், அந்தஸ்தடைவீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு
தொழில் எப்படி செய்வது என்று தெரிந்துவிட்டீர்கள். இப்படி நாம் செய்யக்கூடிய தொழில் எனக்கு எல்லாம் ஜோதிடம் பார்த்து நல்ல நேரம் இவைகளெல்லாம் பார்த்து தான் தொழில் ஒருவர் துவங்குவார். அப்படி இருந்தும் அவருக்கு தொழிலில் முடக்கமானது ஏன்? அவர் தொழிலை விட்டு நின்றது ஏன்? இந்த கேள்விகளும் நீங்கள் கேட்பீர்கள். காரணம் நான் சொன்னது போலத்தான். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய யோகமா, வேலை கொடுக்கக்கூடிய யோகமா என்பதை நீங்கள் தெளிவாக ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும். இதை நீங்கள் தெரியாமல் இறங்கியதனால் வரக்கூடிய விளைவாக இருக்கும். அப்படி இல்லையென்றால் சிலருக்கு பாதகாதிபதி திசையோ புத்தியோ போய்க்கொண்டிருக்கும். அப்படி போகும் பொழுது ஒரு சிலருக்கு தொழிலில் சறுக்கல், நொடிப்பு, நஷ்டம், இழப்பு இவைகள்தான் இருக்கும். அந்த தசாபுத்தி கடந்துவிட்டால் பழையபடி நீங்கள் தொழிலில் விருத்தி பெறுவீர்கள், லாபம் அடைவீர்கள், சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. ஒருவர் தொழில் செய்யக்கூடியவர்தான் இந்த நாட்டை ஏன் உலகத்தை கூட ஆளுகிறார்கள். ஆளக்கூடிய நிலையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அளவிற்கு சிறப்பும் முக்கியத்துவம் அளப்பரிய ஒரு தன்மை என்று கூட சொல்லலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த தொழில். இந்த தொழிலில் மேம்பட்டவர், இந்த தொழிலில் திறமை வாய்ந்தவர், இந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இந்த உலகத்தை ஆளலாம் என்பதுதான் வரலாறு சொல்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் அதுதான். உறவுகளே, மிக சிறப்பான ஒரு பதிவை இன்று நாம் பார்த்தோம். உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் மீண்டும் தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நீங்கள் நமது சேனலை ஆதரவு தந்து கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆயினும் உங்களது பார்வைகள் இன்னும் நிறைய நமக்கு கிடைக்க வேண்டும். நமது பதிவுகளை சில பேர் பார்க்காமல் இருக்கிறீர்கள். நமது வாடிக்கையாளர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்கள் 200ஐ தாண்டிவிட்டோம். ஆனால் வியூஸ் பார்த்தீர்கள் என்றால் 150, 100, 50 அளவிற்கு கூட குறைந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து போடக்கூடிய பதிவுகளை பாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நல்ல பதிவுகளை மட்டுமே கௌரி ஆன்மீகம் சேனல் தரும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு முன்னோட்டம், எந்த அளவுக்கு உங்களை தேர்ச்சி பெற வைப்பது, முயற்சி பெற வைப்பது, ஆங்கிலத்தில் சொல்வது மோட்டிவேட் பண்ணுவது, என்கரேஜ் பண்ணுவது, இப்படி இது போன்ற பதிவுகளை தான் நாம் முக்கியமாக உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நம் சேனலை பார்த்து உங்கள் நண்பர் உறவுகளுக்கும் நீங்கள் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். மிகச் சிறப்பான பதிவுகள் எல்லாம் நமது சேனலில் வரப்போகிறது, தந்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.